ஒளிபடைத்த கண்ணோடும் உறுதி கொண்ட நெஞ்சோடும் தெளிவு பெற்ற மதியோடும் இந்திய விடுதலை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக விடுதலை திருநாள் வீர வணக்கங்களை பதிவு செய்கின்றோம். அன்பர்களே, இருள்கிழந்த இந்த தேசத்தை கிழித்து வெளிச்ச தீபத்தை ஏற்றுவதற்காக இந்த மண்ணில் மறைக்கப்பட்ட வேர்களாக இருந்து மறக்க முடியாத மனிதர்களாக தியாக சீலர்களாக வாழ்ந்த வரலாற்றில் தங்களுக்கென்று தனி இடம் பிடித்த காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக இருக்கக்கூடிய தியாக சீலர்களை பற்றி உங்களோடு சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றோம். நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து சமூகத்தில் பல்வேறு கோணத்தில் பல்வேறு தளத்தில் நின்று சமுதாயத்தை பார்க்கக்கூடிய நல்ல இதயங்கள் இந்த விடுதலை திருநாளின் வீர வணக்க நன்னாளிலே உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தரமான நிகழ்வை தரக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக தியாக சீலர்கள் என்கின்ற ஒரு தரமான நிகழ்வு மூலம் சந்தித்து சிந்திக்க இருக்கின்றார்கள். வஉசி என்று சொன்னவுடனே நம்முடைய விழிகளின் ஓரத்தில் கடல் நீரைப் போல கண்ணீர் பெருக்கெடுத்து வருகின்றது. நண்பர்களே, ஒட்டப்பிடாரத்தில் உலகநாதன் பிள்ளைக்கு மகனாக பிறக்கின்றார். பிறப்பு என்றால் சாதாரணமாக இல்லை. தங்கத்தட்டிலே வெள்ளி கரண்டிகளே சாப்பிடக்கூடிய ஆற்றலை பெற்றவன். அவன் கை தட்டினால் சீமானும் கோமானும் ஓடி வந்து பணிவிடை செய்யக்கூடிய பணக்கார வர்க்கத்திலே பிறந்தவன்தான் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவன் 5ஆம் வகுப்பை முடித்து 6ஆம் வகுப்பு படிப்பதற்காக பள்ளிக்கு அழைத்து செல்கின்றார் கணக்கப்பிள்ளை. உலகநாதன் பிள்ளையிடம் வந்து சொல்கின்றார், ஏற்கனவே அங்கே வகுப்பறை நிறைந்து விட்டது என்பதால் உங்கள் பிள்ளைக்கு படிப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னவுடன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உலகத் தமிழர்களே, தன் பிள்ளை படிப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் இருக்கை இல்லை என்று சொன்னதற்காக சொந்த நிலத்திலேயே கட்டிடம் கட்டி சொந்தமாக ஆசிரியர்களை வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையிலே செல்வ சீமானாக பிறந்தவன்தான் இந்த மண்ணிலே வாவு சிதம்பரம் பிள்ளை. அப்படி படித்தான், பட்டம் பெற்றான். தன்னுடைய மூதாதையர்களைப் போலவே இந்த சமூகத்தினுடைய அழுக்குகளை தூக்கி எறிந்துவிட்டு தேசியத்தை இதயத்தில் தாங்கிய மிகப்பெரிய அற்புதமான வழக்கறிஞராக அவர் படித்து பட்டம் பெற்றாலும் 21 வயதில் இளமையின் துள்ளலாக இருக்க வேண்டிய வயதில் தன்னுடைய இதயத்தில் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்கின்ற சுதந்திர காற்றையே சுவாசித்தான். இன்றைக்கும் நான் சொல்கின்றேன், நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தன்னுடைய மூச்சு காற்றை பணயம் வைத்த தமிழர்களுடைய பட்டியலில் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு தனியிடம் உண்டு. காரணம், 21 வயதில் ஒரு இளைஞனுக்கு வர வேண்டிய ஆசாபாசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, இது என் தாய் திருநாடு, என் தாய் திருநாடு இருளில் மூழ்கி இருக்கிறது, அங்கே மிக அற்புதமான விடுதலை வெளிச்சத்தை ஊட்ட வேண்டிய பொறுப்பு தன்னை சார்ந்தது என்று சொல்லி 21 வயதில் எடுத்திய அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு பாரதியோடு கரங்கோர்த்து, வஉசி அற்புதமாக சுப்பிரமணிய சிவாவோடு கரங்கோர்த்து, இளம் பிள்ளைகளோடு கரங்கோர்த்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற வேள்விக்காக தொடர் ஓட்டத்தில் தயாரானான். அந்த தியாக வேள்வியிலே இருந்த வாவு சிதம்பரம் பிள்ளை 23 வயதில் மிகப்பெரிய விடுதலை வேள்வி நோக்கி பயணப்படுகின்றார். அப்போதுதான் இந்திய திருநாட்டிலே தமிழகத்திலே சுதேசிக பண்டகச்சாலை, தர்ம நெசவு தங்கச்சாலை, ஜனசங்கம் என்று மக்களை திரட்டுவதற்காக 3 சங்கங்களை வைத்து மிகப்பெரிய வேள்வியை ஆங்கிலேயனுக்கு முன்பு நடத்தி காட்டிய ஒரு பச்சை தமிழன், பம்மாத்து பண்ணிய தலைவர்களுக்கு மத்தியில் பச்சை தலைவனாக சுதந்திர வேள்வியில் இருந்தவன்தான் வாவு சிதம்பரம் பிள்ளை. அன்புக்குரியவர்களே, அந்த நாட்டிலே நீங்கள் நினைத்து பாருங்கள், எங்கோ இருந்து வந்து தமிழனை அடிமைப்படுத்தி நசுக்கிய ஆங்கிலேயனை விரட்டுவதற்காக சொந்த செலவில் சுதேசிய கப்பல் விட்ட மிகப்பெரிய தமிழன்தான் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை. ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் அன்றைக்கு தமிழர்களை பார்த்து சொன்னார், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்று சொல்லுவார்களே, அப்படி சிவாவோடு கைகோர்த்து எங்கு நோக்கினும் எதை கேட்டாலும் விண்ணை பிளக்கக்கூடிய அளவில் வந்தே மாதிரம் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை மட்டும் தமிழருடைய உள்ளத்தில், நரம்புகளில், நாடிகளில் புடையோரச் செய்து சுதேசிய கப்பலோடு வருவேன், இல்லையென்றால் கடலில் வீழ்ந்து மாய்வேன் என்று சொன்னானே அந்த பச்சை தமிழன் கப்பலை பெறுவதற்காக மும்பை என்றும் கல்கத்தா என்றும் சென்னை என்றும் மதுரை என்றும்
புறப்படுகின்றான். அவனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி. அன்புக்குரியவர்களே, மும்பையிலே முகாமிட்டிருக்கின்றார். ஒரு கடிதம் வருகின்றது. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றால் உன்னுடைய மனைவி விழுந்தெழுந்து வேடிவா என்று சொல்கின்றார்கள். அவர் வருவதற்குள் தன்னுடைய மகன் இறந்து போகின்றான். மனைவி நிறை மாத கர்ப்பிணி. கடிதத்தை பார்த்தவுடன் வாவு சிதம்பரம் பிள்ளை எழுதுகின்றார், என் குடும்பத்தை கடவுள் பார்த்து கொள்வார், என் தேசத்தை பார்க்க வேண்டிய உணர்வு எனக்கு இருக்கிறது என்று. மகாகவி பாரதி சொல்லுவான், எழுதுகோள் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம் என்பான். அதுபோல கப்பலை நோக்கி புறப்பட்டாலும் கடிதங்கள் மூலமாக, தலையங்கங்கள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக தமிழகத்திலே மிகப்பெரிய விடுதலை வேள்வியை ஒவ்வொரு நாளும் எழுத்து மூலம் செய்தவன் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவன் சொன்னதைப் போல 2 கப்பல்களோடு தூத்துக்குடியை நோக்கி வருகின்றான். பொட்டல் நிலமாம் எட்டயபுரத்தில் கந்தக பூமியில் வெடித்து சிதறிய பாரதி பாடல் வரிகளை பதிவு செய்கின்றான். எப்படி தெரியுமா? திருமணமாகி பிள்ளைக்காக நெடுநாள் காத்திருந்த ஒரு பெண்மணி ஒரே சமயத்தில் 2 பிள்ளைகளை பெற்றால் எப்படி மகிழ்வாளோ அப்படி மகிழ்ந்தான் என்று சொல்கின்றான். காரணம், 2 சுதேசிய கப்பலோடு வருகின்றான். நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த தேசத்தில் வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஆட்படுத்தி கொள்கின்றது. அத்தனை செல்வங்களையும் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக அர்ப்பணிக்கின்றான். ஒரு முறை அவனுடைய வீட்டில் வறுமை பற்றி கொண்ட போது கூட தன் பிள்ளைகளுடைய அணிகலன்களை அடகு வைத்துவிட்டு ஊராருக்கு உணவு கொடுத்த உத்தம தமிழனாக, நான் உப்பை உண்கின்றவரை நினைத்து பார்க்கக்கூடிய உப்பளத்தினுடைய கொடிகட்டி பறந்த தமிழனாக வாவு சிதம்பரம் பிள்ளை திகழ்ந்தார். அது மட்டுமல்ல தோழர்களே, அன்றைக்கு சுப்பிரமணிய சிவாவோடும் நம்முடைய பாரதியோடும் கைகோர்த்து இன்றைக்கு உலகத்திலேயே தொழிலாளர்களுக்காக முதலில் உணர்வு பூர்வமான ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியவரே வாவு சிதம்பரம் பிள்ளைதான். தூத்துக்குடியை அருகில் இருந்த தொழிற்சாலைகளிலெல்லாம் அப்போது விடுமுறை என்பதே கிடையாது. கூலிகள் என்று தொழிலாளிகளை ஏளனமாக பேசிய போது, உச்சி மீது வாடி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று தொழிலாளர்களிடத்திலே மிக அற்புதமாக விடுதலை உணர்வை ஊட்டி 6 மணி நேர வேலை, இடையிலே உணவு இடைவேளை, வார விடுமுறை என்று தொழிலாளர்களுக்காக கூக்குரல் கொடுத்தான். இதை பார்த்து வடநாட்டு பத்திரிகைகள் எழுதியது, வடநாட்டை விட தென்னகத்தில்தான், அதுவும் திலகரை தலைமையாக ஏற்றிருக்கக்கூடிய வாவு சிதம்பரம் பிள்ளை நினைத்துவிட்டால் இந்தியாவிற்கு விடுதலை மிக அருகிலே என்று பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக பாராட்டியது. ஆனால் தன்னுடைய பாராட்டையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய தேசிய விடுதலைதான் தன்னுடைய மூச்சு என்று நினைத்து முன்னேறி செல்கின்றான். இதை பார்த்த ஆங்கிலேய அரசு மிரண்டு போய்விட்டது. சாதாரணமாக தனிமனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றம் என்பது அப்பளத்தில் வரக்கூடிய கொப்பளம் போன்று. ஆனால் இந்த வஉசியினுடைய முன்னேற்றம் என்பது பசுமரத்து ஆணி போல ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அந்த தியாக வேள்வியை அவன் ஏற்றியதனுடைய அடையாளமாக ஆங்கில அரசு அவனுக்கு கொடுத்த பரிசு என்பது மிக அற்புதமான பரிசு தோழர்களே. 2 ஆயுள் தண்டனை. இந்திய வரலாற்றில் அன்புக்குரியவர்களே, உலக தமிழ் சமூகமே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையே, உங்களுடைய இதயத்தில் நீங்கள் பாதரச குண்டு பளபளப்பை போன்று அல்லாமல் பசுமரத்து ஆணி போல பதிய வைக்க வேண்டிய இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்திய விடுதலை போரில் ஒரு தனி மனிதனுக்கு 2 ஆயுள் தண்டனை, ஒரே ஆயுளில் 2 ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு மனிதன் உண்டென்றால் அது வாவு சிதம்பரம் பிள்ளை தோழர்களே. அவர் சிறைச்சாலைக்கு உள்ளே அடைத்து செல்லப்படுகின்றார். கையிலும் காலிலும் சங்கிலி பூட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன தெரியுமா பணி தோழர்களை? சிறைச்சாலையில் பகல் முழுக்க சுட்டரிக்கக்கூடிய கதிரவனுடைய வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டு செக்கை இழுக்க வேண்டும். மற்றொரு நேரத்தில் இடைவெளி இல்லாமல் கையினுடைய தோள்கள் பிரிகின்ற வகையில் அவர் சணல் கயிறு என்கின்ற இயந்திரத்தை சுற்ற வேண்டும். உடல் முழுக்க தியாகமாக வாழ்ந்த தன்னுடைய உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார். ஒரே ஆயுளில் 2 ஆயுள் தண்டனை பெற்றார். இவருக்கு ஆயுள் தண்டனை என்கின்ற செய்தி வந்தபோது அந்த குடும்பத்தில் என்ன தெரியுமா தோழர்களே நடந்தது? அவருடைய சொந்த தம்பி மனநோயால் பாதிக்கப்பட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் மனநோயோடையே இறந்து போகின்றான். ஒரு மகன் இறந்து போகின்றான். நீங்கள் நினைத்து பாருங்கள், செல்வ சீமானாக தாம் உயர்கல்வி படிப்பதற்கு சொந்த பள்ளியிலே படித்தவன் சுதந்திர வேள்விக்காக
பொன்னை இழந்தான், பொருளை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், தம்பியை இழந்தான், தன் குல வாரிசை இழந்தான். இத்தனையும் செய்த அந்த தியாகசீலனுக்கு நம்முடைய தேசம் காட்டிய பரிசு அப்பப்பா இன்றைய தினம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவனுடைய விடுதலை பெருநாள் வருகின்றது. முதல் நாள் ஆங்கில அரசு திட்டமிடுகின்றது. காரணம், இவன் சிறைச்சாலைக்குள் உள்ளே செல்கின்ற போது என்னுடைய தியாக தீபமாக இருக்கக்கூடிய வ.உ.சி. சிறைச்சாலைக்கு உள்ளே சென்றபோது வத்தலகுண்டிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் குதிரை வண்டி ஓட்டுபவன் கூட தன் பணியை நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக வேள்வியில் இறங்கினான் அறப்போராட்டத்தில் என்றால் இந்திய சரித்திரத்திலேயே அதுபோன்ற போராட்டம் வ.உ.சியை தவிர எந்த தலைவனுக்கும் நடைபெறவில்லை. காரணம் தோழர்களே, அவனுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் தேசத்தை பற்றியது. விடுதலைக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை நாளை காலை இவன் விடுதலை செய்தால் தமிழகமே கொந்தளிக்குமே என்று ஆங்கில அரசு அதிகமாக காவல்துறையை ஏவி விட்டு தமிழகம் முழுவ மிக அற்புதமான காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இங்குதான் நீங்கள் உற்று நோக்க வேண்டும் என் அன்புக்குரிய தமிழ் சமூகமே. சிறை கதவுகள் திறக்கப்படுகிறது. வெளியிலே வருகின்றான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. காரணம், ஏகப்பட்ட இடத்தில் ஆங்கிலேய போலீஸ். என்ன காரணம்? இவரை வரவேற்க இவரை பதாகைகளும் தோரணங்களும் இருக்கும், மக்கள் பெருங்கூட்டமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ் சமூகத்திலிருந்து அவரை வரவேற்க சென்றது 4 பேர்தான். ஒருவர் யார் தெரியுமா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை தொட்டு தாலி கட்டிய மனைவி. இன்னொருவர் யார் தெரியுமா? அந்த மனைவியின் அடிவயிற்றில் கூட பிறந்த அவருடைய சகோதரன். இன்னொரு யார் தெரியுமா? அவருடைய உறவினராக வள்ளிநாயகம். இந்த 3 பேரையும் தாண்டி 10 அடி தூரத்திலே ஒருவர் நிற்கின்றார். இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய விழிகள் சுருங்குகிறது. அப்படியே பார்க்கிறார் கண்ணை உற்று. அங்கே நிற்பவர் யார் தெரியுமா? வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு சில நாட்களுக்கு முன்பு விடுதலையாகி உடம்பு முழுக்க தொழுநோய்க்கு ஆட்பட்ட சுப்பிரமணிய சிவா. ஒரு வார்த்தையை சொல்கின்றார், பிள்ளைவாள் என்னை தெரியவில்லையா என்று சொன்னவுடன் இருவரும் கட்டி அணைத்துக் கொள்கின்றார்கள். தன்னுடைய சொத்தை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய குடும்பத்தை தாரை வார்த்து கொடுத்த அந்த பச்சை தமிழனை வரவேற்கச் சென்றது 4 பேர். ஆனால் தமிழ் சமூகமே, இந்த நேரத்தில் ஒன்றை கடமை உணர்வோடு உங்களை பார்த்து கேட்கின்றேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்திலே இருந்து ஒருவர் டெல்லி சிறைச்சாலைக்கு சென்றார். தவறு செய்துவிட்டு அவர் மீண்டும் வருகின்ற போது தமிழகம் முழுக்க சிறை சென்ற தியாகியே வருக என்று பதாகைகளும் தோரணங்களும் இருக்கிறதே. உங்களை ஒருபோதும் தமிழ் சமூகம் மன்னிக்காது என்பதை ஒரு தமிழன் என்கின்ற முறையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய இதயம் கொதித்து போகிறது தோழர்களே. அந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிறைச்சாலையினுடைய கதவுகளை பீறி கொண்டு வெளியிலே வருகின்றார். மீண்டும் அவருக்கு சுதந்திர கனல்தான். எல்லோருடைய உதவி கொண்டும் தேசிய விடுதலைக்காகவே தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். இவையெல்லாவற்றிற்கு மேல் சைவ குடும்பத்திலே பிறந்த அந்த சிதம்பரம் பிள்ளை உயிர் துறக்கின்ற போது கேட்டது எது தெரியுமா? தேவாரமோ திருவாசகமோ அல்ல நண்பர்களே. தன்னுடைய அருமை சீடன் சிவகுருநாதனை பக்கத்திலே வைத்து, முண்டாசு கவிஞன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திடச் செய்த பாரதியின் என்று தனியும் சுதந்திர தாகம் என்கின்ற பாடல் வரிகளை செவியில் கேட்ட மாத்திரத்திலே விழிகளை மூடி வீர மரணம் அடைந்தான். நெஞ்சில் பட்டதை எப்போதுமே நான் நேர்பட சொல்கின்றவன். அப்பேற்பட்ட தியாக சீலர்களை கடந்த சில நாட்களாக இந்த தேசம் மறந்து விட்டது, கண்காணாமல் இருந்து விட்டது. ஆனால் இன்றைய தமிழக அரசு, வணக்கத்திற்குரிய நம்முடைய மாண்புக்குரிய முதல்வர் அவர்கள் தியாகிகளுக்கான மண்டபங்களை வைத்து அவர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து அந்த குடும்பங்களை இன்றைக்கு அற்புதமாக பாதுகாக்கக்கூடிய தனிப்பெரும் தெய்வமாக அவர்கள் இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த உணர்வு பூர்வமான நன்றிகளை சொல்லி, வ.உ.சியை படிப்பதனாலோ, பாரதியை படிப்பதனாலோ, சுப்பிரமணிய சிவாவை படிப்பதனாலோ, குமரனை படிப்பதனாலோ நம்முடைய இதயத்தில் சுதந்திர வேள்வி வந்துவிடாது. அவர்கள் காட்டிய பாதையில், அவர்கள் நடந்து செல்ற வழியில் நாமும் தேசிய உணர்வோடும் தெய்வீக ஆற்றலோடும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் சாதனை புரிவோம் என்று உலக வரைபடத்தில் நம் தாய் திருநாட்டை உயர்த்தி தேசிய கொடியை பட்டொலி வீசி பறக்கச் செய்வோம். இந்த ஆரோக்கியமான ஆத்மார்த்தமான வேள்வியில் ஈடுபட்ட ஜெயா தொலைக்காட்சியின் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பதிவு செய்து உலகத் தமிழர்களுக்கு என் விடுதலை திருநாளின் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்பது வெறும் சொல் இல்லை, அது ஒரு அடையாளம். சொல்லப்போனால் கடந்த ஆண்டுகளினுடைய அந்த வீர வரலாற்றினுடைய நினைவு தொகுப்பு தான் இன்றைய சுதந்திர தினம். வரலாறு என்பது, அதிலும் குறிப்பாக சுதந்திர போராட்ட வரலாறு என்பது உயிர் தியாகங்களும் எண்ணற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை கதையும் ஒன்றிணைந்த ஒன்று. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போவது சுதந்திர போராட்ட தியாகத்தில் மிக முக்கியமான தியாகியாக இருந்த சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி. இவர் வத்தலக்குண்டில் பிறந்தவர். சிறுவயது ரொம்பவும் வறுமையான ஒரு வயது. அந்த காலத்தில் அவருக்கு உணவு கிடைக்காமல் உணவிற்காக திருவனந்தபுரம் சென்று ஊட்டுப்புறையில் உணவு பெற்று, இலவச உணவு தருகிறார்களே அதை உண்டு வாழ்ந்து திருவனந்தபுரத்தில் தான் தன்னுடைய இளமை காலத்தை கழித்திருக்கிறார். உணவு கிடைக்கிறதே என்பதற்காக தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அவர் ஒடுக்கி கொண்டு விடவில்லை. அங்கேயும் ஒரு தர்ம பரிபாலன சபையை உருவாக்கி வெள்ளையர்களுக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்தை துவங்கினார் சிவம். சிவத்தினுடைய சிறப்பு என்று நான் கருதுவது, தமிழகத்தில் இன்று மேடைதோறும் பேசுகிறோம் இல்லையா அரசியல் சொற்பொழிவுகள், இந்த அரசியல் சொற்பொழிவுகளுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவர் தான் சுப்பிரமணிய சிவம். அவருடைய பேச்சை கேட்டால் சவம் எழுந்து நிற்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வீராவேசமாக பேசக்கூடியவர் தான் சுப்பிரமணிய சிவம். அவருடைய பேச்சிற்காக ஆங்கில அரசு அவரை சிறையில் அடைத்திருக்கிறது, கடும் தண்டனை கொடுத்திருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு கூட்டத்தை கேட்ட மக்களும் பேரெழுச்சி பெற்று சுதந்திர வேள்வியில் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். பேச்சை ஒரு கலையாக, ஒரு சமூக பிரஜை உள்ளதாக, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு தூண்டுகோலாக மாற்றியவர் சுப்பிரமணிய சிவம். அதே நேரம் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அவர் ஒரு களச் செயற்பாட்டாளர். நேரடியாக களத்தில் நின்று போராடிய ஒரு போராடி. அடிபட்டிருக்கிறார், வதைப்பட்டிருக்கிறார், சிறை சென்றிருக்கிறார். தன்னுடைய 41 வயது தான் வாழ்ந்தார். ஆனால் அதில் 19 ஆண்டுகள் அவர் பொது சேவையில் தன்னை கரைத்திருக்கிறார். அதில் 10 ஆண்டுகள் சிறைவாசம். ஏறத்தாழ வாழ்வில் 4 பகுதியை சிறையில் கழித்தவர் தான் சுப்பிரமணிய சிவம். இப்படி ஒரு போராளியாக நின்றதோடு தமிழகத்தில் மட்டுமல்ல, கல்கத்தா, சூரத் என்று இந்தியா முழுவதும் அவர் சுற்றி அலைந்தார். சுதந்திர போராட்டத்தை அந்த கனலை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக தொடர்ந்து அவர் போராடி கொண்டே இருந்தார். இவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், உற்ற தோழனாக இருந்தவர்கள் தான் பாரதியாரும் வ.உ.சியும். பாரதியார் ஒரு பக்கம் வ.உ.சி என்றால் நடுவில் இருப்பவர் தான் சிவம். சிவத்தை அவர் பாரதியார் சிவாஜி என்று செல்லமாக கூப்பிடுவார் என்கிறார்கள். அவ்வளவு நட்பு உண்டு. அதுபோலவே பாரதியினுடைய பாடல்களை வீதி வீதியாக பாடி மக்களிடம் கொண்டு சேர்த்த பெரும்பணியை செய்தவர் சுப்பிரமணிய சிவம். பாரதியிடம் தொடங்கி மெல்ல அது ஒரு சுதந்திர கனல்மிக்க பேச்சாக மாறி பல ஆயிரம் பேர் நின்று கேட்கக்கூடிய பேருரையாக அமையும். அதுதான் சிவத்தினுடைய சிறப்பு. இவர் இப்படி பேசுகிறார், இவர் நாவை அடக்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்கில அரசு கொடுங்கோன்மையான சட்டங்களை கொண்டு வந்தது. சுதந்திர எழுச்சி மிக்க அந்த மனது தன் வாழ்நாள் முழுவதும் வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே தான் இருந்தது. பேச்சாளர், களச்செயற்பாட்டாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளரும் கூட. அவர் ஒரு ஞானபானு என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தி இருக்கிறார். அந்த பத்திரிகையில் தான் பாரதி எழுதினார். அதிலும் குறிப்பாக சின்ன சங்கரன் கதை என்ற பாரதியாரினுடைய மிக முக்கியமான படைப்பு சிவம் நடத்திய ஞானபானுவில் தான் வெளியானது. பத்திரிகையாளராக இருந்தார், எழுத்தாளராக இருந்தால், ஆனால் வறுமை அவரை எழுத விடவில்லை. 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் எழுத முடியவில்லை. எப்படி தெரியுமா? அவருடைய வீட்டில் விளக்கு கிடையாது, அந்த விளக்கில் எரிப்பதற்கு எண்ணெய் கிடையாது, காகிதம் கிடையாது. இருட்டில் அமைந்து கொண்டு கிடைக்கிற காகிதத்தில் எழுதித்தான் அச்சிட்டார். வறுமை அவரை விரட்டிய போதும் அவர் பயந்து ஒடுங்கி விடவில்லை, சமரசம் செய்து கொண்டு விடவில்லை, தன்னுடைய சுய லாபங்களுக்காக தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் விற்று விடவில்லை. வாழ்நாள் முழுவதும் அதே லட்சியத்தோடு, அதே துணிச்சலோடு இருந்தார். இவரை வெள்ளை அரசு சிறைச்சாலையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது. அதனுடைய உச்சபட்சம் என்ன தெரியுமா? சேலம் சிறைச்சாலையில் அவருக்கு நடந்த கொடுமைதான். சேலம் சிறைச்சாலையில் அவர் இருந்தபோது அங்கே ஆட்டு தோலை சுத்தம் செய்யக்கூடிய பணியை அவருக்கு கொடுத்தார்கள். ஆட்டு தோலை கொதிக்கிற சுண்ணாம்பில் ஊற வைத்து ஒரு தடியால் அடித்து சுத்தம் செய்து அதை உலரச் செய்து அதை பாதுகாத்து வைக்க வேண்டிய பணி அவருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த கடினமான ஆட்டுத்தோலை சுண்ணாம்புக்குள் விரல் முக்கி எடுக்கும்போது அவருடைய கைகள் முழுவதும் காய்ந்தும் அழுகியும், இன்னும் சொல்லப்போனால் கொதிக்கிற சுண்ணாம்பில் கையை விட்டு பார்த்தால் தெரியும் அதனுடைய வேதனை என்னவென்று. ஒவ்வொரு நாளும் அந்த பணியை செய்த சிவத்திற்கு என்ன கிடைத்தது தெரியுமா? தன் வாழ்நாளில் தீர்க்க முடியாத தொழுநோய் கிடைத்தது. ஒரு தொழுநோயாளியாக உடல் முழுவதும் கரைந்து உருகி வழிய அவர் வீதிகளில் நடந்து வந்தார். மக்களை சந்தித்தார், பேசினார்.
இவர் இப்படி நோயுற்ற போதும் மக்களை போய் பார்க்கிறாரே, பயணம் செய்கிறாரே என்பதற்காகவே வெள்ளை அரசு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தது. தொழுநோயாளிகள் யாரும் ரயிலில் பயணம் செய்யக்கூடாது என்று. அந்த சட்டம் சிவத்திற்காகவே ஏற்றப்பட்ட சட்டம். அப்படியும் சிவம் அடங்கிவிடவில்லை. கால்நடையாக நடந்தார். எவ்வளவு தூரம் தெரியுமா? மதுரையிலிருந்து சென்னைக்கு கால்நடையாக நடந்து வந்திருக்கிறார். நண்பர்களே, இன்று நாம் நம்முடைய வீட்டிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நடந்து போவதாக, அலுவலகத்துக்கு நடந்து போவதாக இருந்தால் கூட கால் வலிக்கும் என்கிறோமே. மதுரையிலிருந்து சென்னைக்கு நடந்து வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தன் தொழுநோயுற்ற அந்த உடலோடு, வேதனையோடு, வலியை பொறுத்து கொண்டு எவ்வளவு நடக்க முடியுமோ அவ்வளவு நடந்து வந்திருக்கிறார். அப்படி அவர் மயங்கி விழுந்த நேரங்களில் அவருடைய தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சாக்கு பொதியில் ஒரு காய்கறியை ஏற்றுவது போல அவரை ஏற்றி, வெள்ளைக்காரர்களுக்கு பயந்து அதை ஒரு சரக்கு மூட்டையாக ரயிலில் ஏற்றி ரயில் நிலையத்தில் திருட்டுத்தனமாக கொண்டு வந்து அவிழ்த்து வெளியே எடுப்பார்களாம். அவர் ஒரு காய்கறி மூட்டையைப் போல ஒரு பொருளாக மாறி வெள்ளையனை எதிர்த்து போராடி இருக்கிறார். வ.உ.சி. சிறைப்பட்டார், செக்கிழுத்தார். சிறையிலிருந்து அவர் வெளிவந்த நாளில் அவரை வரவேற்க யாருமே இல்லை. அந்த சிறைச்சாலையின் வாசலில் ஒரே ஒரு உருவம், மெலிந்து தோற்றம் மாறி உடல் முழுவதும் தொழுநோயுற்ற அந்த ஒரு உருவம் மட்டும்தான் நின்றிருந்தது. வ.உ.சி. வந்தார், பார்த்தார், கண்ணீர் மல்க கேட்டார், தோழா, இதுதான் உன் நிலையா என்று. இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய அந்த சுப்பிரமணிய சிவத்தினுடைய தொழுநோயுற்ற உடலை தொடவே எல்லோரும் கூசிய போது வ.உ.சி. கட்டி அணைத்து சொன்னார், அந்த நோய் எனக்கும் பரவட்டும் என்று. சுப்பிரமணிய சிவத்திற்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு என்ன என்றால், தான் இந்த பாரத மாதாவிற்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார். அப்படி ஆலயம் எழுப்புவதற்காக அவர் ஒகனேக்கல் அருகில் இருக்கக்கூடிய அந்த பாப்பாரபட்டி என்ற ஒரு சிறிய கிராமம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது, அந்த கிராமத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட தேச தியாகிகளோடு ஒன்றிணைந்து 6 ஏக்கர் பரப்பில் ஒரு பாரத மாதாவிற்கு ஒரு ஆலயம் எழுப்ப முயன்றார். அது என்ன பாரத மாதாவிற்கு ஒரு ஆலயம்? பாரதம் என்பது சாதிகள் கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து சகலரும் ஒன்றாக வாழக்கூடிய பூமி இல்லையா? இந்த தேசத்தினுடைய பாரத மாதாவிற்கு ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்தில் அனைவரும் சமம். அங்கே பூசாரிகள் கிடையாது, நித்திய பூஜைகள் கிடையாது, யார் வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம். எல்லோருடைய வணக்கத்திற்கும் ஒரே ஒரு அர்த்தம்தான் உண்டு, அது இந்த தேசம் நலமாக இருக்க வேண்டும், இந்த தேசம் வளர வேண்டும், இந்த தேசத்தினுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று அதற்காக ஒரு பாரத மாதா சிலையை உருவாக்கினார், கோவிலை உருவாக்க முயன்றார். எதிலுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர் இல்லையா சிவம்? அதிலும் ஒரு வேறுபாட்டை கொண்டு வந்தார். அணிகலங்கள், ஆடம்பரங்கள் எதுவுமே அந்த ஆலயத்திற்கு வேண்டாம். அந்த ஆலயத்தின் அருகிலேயே ஒரு தொழிற்சாலையை அமைப்போம், பல 100 பேருக்கு வேலை கொடுப்போம், அந்த பணியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த கோவிலை நடத்துவோம் என்றார். நண்பர்களே, யோசித்து பாருங்கள், ஒரு தொழிற்சாலையும் கோயிலும் ஒன்றிணைந்து ஒரு ஆலயமாக இருக்க முடியும் என்று ஒருவர் கருதினால் அவர் எத்தனை மேம்பட்ட சிந்தனை கொண்டவராக இருக்க வேண்டும். அவருடைய மனதில் எந்த அளவுக்கு இந்த பாரதத்தின் மீது ஒரு பெரும் கனிவும் அக்கறையும் மரியாதையும், இன்னும் சொல்லப்போனால் இது என் தேசம் என்ற பெருமிதமும் இருந்திருக்க வேண்டும். அத்தகைய சிவம் கட்ட விரும்பிய அந்த கோவில், பாரத மாதாவிற்கான கோவில், இன்று வரை கட்டப்படவில்லை. நண்பர்களே, எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1923ஆம் ஆண்டு அந்த கோவிலை கட்டுவதற்காக C.R. தாஸை அழைத்து அவர் அடிக்கல் நாட்டினார். ஒரு கட்டை சுவரோடு அந்த கோவில் கட்டுகிற பணி அப்படியே இருக்கிறது. இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மக்கள் மனதில் அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கிறது. அவருடைய நினைவை கொண்டாடும் விதமாக அரசு இப்போது ஒரு அழகிய நினைவு மண்டபத்தை உருவாக்கி அவருடைய வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்களை இடம்பெறச் செய்து அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. தான் பேசுகிற எல்லா கூட்டத்திலும் சிவம் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார். என்ன என்றால், இங்கே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இனத்தால், மொழியால், மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர எல்லோருமே சகோதரர்கள் தான். அதனால் தன்னுடைய கூட்டம் தொடங்கும் போது வந்தே மாதரம் என்று சொல்வது போலவே அவர் அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லுவார். ஏனென்றால் சமய மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அறமாக வைத்திருந்தார் சிவம். அவரை கண்டடையாத போராட்டங்களே இல்லை. ஆனால் அவரை புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை. அவர் தன் வாழ்நாளிலேயே பரிகசிக்கப்பட்டார். தன்னுடைய சொந்த வாழுகிற காலத்திலேயே அவர் உடன் இருந்த நண்பர்களே பலரும் அவர் ஒரு பைத்தியக்காரனை போல தேசம் தேசம் என்று அழைகிறாரே, அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாமா என்று நினைத்து அவரை பரிகசித்தார்கள். சொந்த மனைவியோடு கூட வாழவில்லை. அவர் 2 ஆண்டுகள் தான் அவர் மனைவியோடு இல்லற வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். திருமணம் இளவயதிலே நடந்தபோது கூட மனைவியோடு சேர்ந்து வாழவில்லை. கேட்டால்
இந்த தேசத்தினுடைய அடிமை தலைதான் அவருக்கு முதன்மையாக இருந்தது. சிவம் பேசினார். சிவம் பேசி 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 உருவாக்கிய எழுச்சி தான் தமிழகத்தில் ஒரு சுதந்திர வித்தாக, ஒரு பெரும் விருட்சமாக வளர்ந்தோங்கியது. நண்பர்களே, இந்த சுதந்திர தினத்தில் நாம் சிவத்தினுடைய அந்த தியாகத்தையும், அவர் உருவாக்கிய பத்திரிகை அறத்தையும், அவர் காட்டிய மேடை சொற்பொழிவினுடைய அடிப்படை அறத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட இது நம் தேசம். இந்தியா என்பது ஒருமித்த ஒரு நாடு. நாம் அனைவரும் சுதந்திர தினத்தில் இந்தியாவினுடைய இந்த சுதந்திரத்துக்கு காரணமாக இருந்த அந்த தியாகிகளை மதிப்போம், கொண்டாடுவோம், அவர் கனவுகளை நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜெயா தொலைக்காட்சியின் மூலமாக இந்த சுதந்திர தின நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து தியாக தீபங்கள் என்று இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே பேசுவதை நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். தென்னகத்திலே தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டிலே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்ட இடம், மண் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, திருநெல்வேலி என்ற ஒரு மாவட்டத்தை விட்டுவிட்டு இந்திய சுதந்திர போரையும் நினைக்க முடியாது. தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்பதை திருநெல்வேலியை விடுத்து நாம் யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே தோன்றியவர் தான், செங்கோட்டை என்ற இடத்திலே தோன்றியவர் வாஞ்சிநாதன். பெற்றோர் ரகுபதி ஐயரும் ருக்மணி அம்மாளும். திருவனந்தபுரத்திலே HRNC, அதாவது இந்து அறநிலையத்துறையிலே ஒரு மணியக்காரராக வேலை செய்த சராசரி குடும்பத்திலே பணியாற்றியவர் ரகுபதி அவர்கள். 6 குழந்தைகள் அந்த குடும்பத்திலே. வாஞ்சிநாதன் கடைசியாக பிறந்த பிள்ளை. அவனை சங்கரன் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். ஆனால் வீட்டிலே எல்லோருடைய வாஞ்சைக்கும் ஆட்பட்டவன் என்பதனால் அவனை வாஞ்சி என்று அழைத்து சங்கரன் என்ற அவனுடைய இயல்பான பெயர் மாறி வாஞ்சிநாதன் என்ற பெயரே அவனுக்கு நிலைத்து விடுகிறது. MA பட்டம் படிக்கிறார். MA பட்டம் படித்து முடித்த பின்னால் பரோடாவிற்கு சென்று டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறார்கள். அங்கே மரவேலையை பற்றி அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கல்வியே அவருக்கு காட்டு இலாக்காவிலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் அவருக்கு திருமணம் பேசி முடிக்கிறார்கள். பொன்னம்மாள் என்ற ஒரு அற்புதமான பெண்ணை அவர் மணக்கிறார். அவருக்கு ஒரு மைத்துனர். அந்த மைத்துனன் பேர் சங்கரகிருஷ்ணன். சங்கரகிருஷ்ணனுக்கு யாரோடு மிகப்பெரிய நட்பு என்று பார்த்தால், எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரியுடன் நெருங்கிய நட்பு இருக்கிறது. இந்த எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி என்று சொல்லுகின்ற பொழுது, இவர் யார் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி என்றால் ஒரே வார்த்தையிலே அடையாளம் கண்டுகொள்ளலாம். பாரதியினுடைய இந்தியா பத்திரிகையிலே வேலை செய்தவர். ரொம்ப கூர்மையான மதிநுட்பம் உடையவர். இப்படி பாரதியும் நீலகண்ட பிரம்மச்சாரியும் புதுவையிலே இருந்து கொண்டு இந்தியா பத்திரிகைக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாஞ்சிநாதன் இங்கே செங்கோட்டையிலே தோன்றி இந்த காட்டு இலாக்கையில் பணியாற்றி கொண்டிருக்கிறான். சங்கரகிருஷ்ணனின் மூலம் எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரியினுடைய தொடர்பு அவனுக்கு கிடைக்கிறது. இப்போ இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த பாரத மாதாவினுடைய விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்கு தங்களை ஆட்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஊராக செல்லுகிறார்கள். பாரத மாதா சங்கம்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே பார்த்தீர்கள் என்றால், வாவேசு ஐயர், அதாவது வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் என்பவர் திருச்சியிலே இருக்கக்கூடிய வரகநேரி என்ற பக்கத்து ஊரிலே பிறந்து சென்னை பல்கலைக்கழகத்திலே சட்டக்கல்வியிலே தேறி ரங்கூனிலே சிறிது காலம் இருந்து பிறகு பாரிஸ்டர் பட்டம் பெறுகிறார். அங்கேயே இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே அவரை ஒருவர் சந்திக்கிறார். யார் என்றால் சவர்கர். சந்தித்து அவர் மூலமாக இந்திய சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட வேண்டும் என்ற பேரவா கொண்டு உருமாற்றிக்கொண்டு அவர் புதுவையிலே வந்து அரபிந்தர், பாரதியார் இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். இப்பொழுது புதுவையிலே தர்மராஜா தெரு என்ற தெரு, அங்கே தர்மாலயம் என்ற ஒரு வீட்டிலே பாரதியும் அவர்களுடைய நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு அரபிந்தர் வந்து சேருகிறார். அரபிந்தரோடு இன்னொருவர் வந்து சேர்கிறார். அவருடைய பேர் நாகசாமி நாயுடு. இந்த அரபிந்தருக்கும் நாகசாமி நாயுடுவுக்கும் அணுக்கமாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால், மேடம் காமா என்று சொல்லக்கூடிய ஒரு பார்சி வகுப்பை சேர்ந்த அம்மையார் ஒருவர். அந்த அம்மையார் தான் முதலாக இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால் இந்தியாவினுடைய தேசிய கொடி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வடிவமைத்த அம்மையார். அவருக்கு தீவிரமான சுதந்திர போராட்டத்திலே ஈடுபாடு இருக்கிறது. அவர்கள் வாவேசு ஐயரை மிகவும் போஷிக்கிறார்கள். வாவேசு ஐயரை ஆதரிக்கிறார்கள். இந்த இடத்திற்கு இப்போ வாஞ்சிநாதன் வந்து சேர வேண்டும் என்று பிரம்மச்சாரி மூலமாக முடிவு செய்து கொள்ளுகிறார். 3 மாதம் அவருடைய அலுவலகத்திற்கு விடுப்பு கொடுத்துவிட்டு தன்னுடைய மனைவியை மீண்டும் அவருடைய பெற்றோர் வீட்டிற்கே அனுப்பிவிட்டு நேராக 3 மாத விடுப்பிலே புதுவைக்கு வந்து சேருகிறார். வாவேசு ஐயரை சந்திக்கிறார்கள். அங்கே வாவேசு ஐயரை சந்தித்து
வாவேசு ஐயருக்கும் வாஞ்சிநாதனுக்கும் பாரத மாதா சங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய ஏக சிந்தனை அவர்கள் இரண்டு பேருக்கும் இருக்கிறது. இப்பொழுது வாஞ்சிநாதன் மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு தான் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறான். என்ன அவனுடைய மிகப்பெரிய கோபம் என்றால், வஉசி அவர்களுக்கும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் அன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சப் கலெக்டரான ஆஷ் கொடுத்த இன்னல்கள் மிகப்பெரிய பாதிப்பை வாஞ்சிநாதனுடைய மனதிலே ஏற்படுத்துகிறது. இந்த தூத்துக்குடியினுடைய சப் கலெக்டராக இருக்கக்கூடிய இந்த ஆஷ் என்பவன் அவன் இந்தியர்களுக்கு எதிராக செய்த பல்விதமான துன்பங்களுக்கு பரிசாக திருநெல்வேலியினுடைய கலெக்டர் என்ற பதவி உயர்வு அவனுக்கு கிடைக்கிறது. இது வாஞ்சிநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. புதுவைக்கு செல்லுகிறான். அங்கே வாவேசு ஐயரை பார்க்கிறான். நாகசாமி நாயுடுவினுடைய துணையோடு புதுவையிலே இருக்கக்கூடிய கரடிக்குப்பம் என்ற ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய வேறு வெள்ளரி புதரிலே அவர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியை பெறுகிறான். 15 நாட்கள் அந்த பயிற்சியை கொடுக்கிறார்கள். 15 நாட்கள் அந்த பயிற்சியை கொடுத்தவுடன் வாவேசு ஐயர் சொல்லுகிறார், நீ பயன்படுத்த வேண்டியது ஒரே ஒரு துப்பாக்கி ரவைதான். எனவே இன்னும் 15 நாள் நீ பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது மற்றும் ஒரு 15 நாள் அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டு சரியாக 1911ஆம் ஆண்டு மே மாதம் அவன் புதுவையிலே இருந்து புறப்பட்டு மீண்டும் திருநெல்வேலிக்கு வருகிறான். இப்பொழுது காத்திருந்து எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டு ஜூன் மாதம் 17ஆம் நாள் 1911ஆம் வருடம் மணியாச்சி ரயில் நிலையம் கொடைக்கானலை நோக்கி போகக்கூடிய அந்த புகை வண்டியிலே ஏறி அமருகிறான் ஆஷ். இந்த ஆஷ் துரையை சுட வேண்டும் என்பதற்காக வாஞ்சிநாதனும் அவனுடைய மைத்துனனான சங்கரகிருஷ்ணனும் இந்த மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு சென்று விடுகிறார்கள். இதெல்லாவற்றுக்கும் முன்னால் அவன் புதுவைக்கு போவதற்கு முன்னாலேயே ஒரு செய்தியை அவன் வீட்டிற்கு தெளிவாக ஆக்கி விடுகிறான். என்னால் இந்த பாரத மாதா போராட்டத்திலே, பாரத மாதாவினுடைய விடுதலை போராட்டத்திலே நான் இறந்து போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய உடல் கூட என் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படக்கூடாது. நான் அந்த அளவிற்கு என்னை அர்ப்பணிக்க துணிந்து விட்டேன். தயவு செய்து என்னுடைய உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்லாதீர்கள் என்று தன்னுடைய பெற்றோர்களிடம் பலமுறை எச்சரித்திருந்தான். இப்போ புகைவண்டி நிலையம் நோக்கி போகிறான். ஒரே கூட்டமாக இருக்கிறது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அறையிலே இருந்த ஆஷ் துரை அந்த முதல் வண்டி பெட்டிக்கு போய் அமருகிறார். அங்கே சங்கரகிருஷ்ணனும் வாஞ்சிநாதனும் அந்த ரயில் நிலையத்திலே இருக்கிறார்கள். புகைவண்டி பெட்டிக்குள்ளே ஏறுகிறார்கள். திடீரென்று ஒரு வாலிபன் இப்படி ஏறுகின்ற பொழுது ஆஷ் துரை அதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். தன் கையிலே இருந்த அந்த மேடம் காமா அவர்கள் ஒப்படைத்த துப்பாக்கியை வைத்து ஒரே சுடுதான், ஒரே ஒன் ஷாட், சிங்கிள் ஷாட், அந்த இடத்திலே ஆஷ் துரை அந்த குண்டுக்கு பலியாகிறான். அங்கே இருந்து விறுவிறு என்று வெளியே ஓடி வந்தவனை ஆஷ் துரையினுடைய மனைவி எழுப்பக்கூடிய சத்தம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கிறது. துரத்தி கொண்டு வருகிறார்கள். தன் கையிலே பைக்குள்ளே வைத்திருந்த அந்த விடுதலை பிரகடன துண்டு காகிதங்களை எல்லா இடங்களுக்கும் தெரியுமாறு சிதறி அடிக்கிறான். யார் யார் கையிலெல்லாம் இந்த துண்டு பிரசுரங்கள் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் வீறு கொண்டு இந்த சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய கடைசி லட்சியமாக இருந்திருக்கிறது. வாஞ்சிநாதனை துரத்தி கொண்டு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஓடுகிறார்கள். கையிலே வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கியை காட்டி, என்னை துரத்தி கொண்டு வராதீர்கள், இதில் இன்னும் குண்டு பாக்கி இருக்கிறது என்று அந்த கழிவறைக்குள்ளே செல்லுகிறான். ஒரே ஒரு குண்டு சத்தம் கேட்கிறது. எல்லோருக்கும் பயம், யாரை சுட்டு விட்டார்களோ, அடுத்து என்ன நடக்கிறதோ என்று அச்சப்பட்டு கொண்டே அந்த அறைக்குள்ளே போகிறார்கள். போனால் அங்கே வாஞ்சிநாதன் துப்பாக்கியினால் தன்னுடைய வாய்க்குள்ளே ஒரு குண்டை சுட்டு இறந்து கிடக்கிறான். அவன் முகம் சிதைந்து கிடக்கிறது. அவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் போட்டு அடையாளம் காண முயற்சி செய்கிறார்கள். அவர்களால் எதையுமே அடையாளம் காண முடியவில்லை. ஒவ்வொருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த எல்லா கருத்தையும் காவல்துறையினர் பதிவு செய்து கொள்கிறார்கள். கடைசியாக அவன் போட்டிருந்த ஒரு பச்சை நிற கோட்டினுடைய அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடிதம் கிடைக்கிறது. அந்த கடிதத்திலே வாஞ்சிநாதன் என்ன எழுதுகிறான் என்றால், மிலேச்சர்கள் இங்கே வந்து நம்மை அடிமைகளாக்கி விட்டார்கள். 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு முடிசூட்டு விழாவிற்கு பின்னல் இங்கே வரப்போகிறாராம். அவர் இப்படி கால் எடுத்து இந்த இந்தியாவிலே வைத்தால் அவரை சுட்டுக் கொள்வதற்கு 3000 பேர் இந்தியாவிலே ஏற்கனவே தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய கடைகோடியனான யான் இன்றைக்கு இந்த காரியத்தை எடுத்தவாறு செய்து முடித்தேன். இனி இதுதான் இந்தியாவிலே நடக்கப் போகிறது என்று அந்த மரண வாக்குமூலத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். அவனை அடையாளம் காணுகிறார்கள். அங்கே இருந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டரினுடைய 2 குழந்தைகள் அன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகள் இவனைத்தான் நாங்கள் பார்த்தோம் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். கூட வரக்கூடிய சங்கரகிருஷ்ணனை. அப்போ சங்கரகிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார்.
இந்த பாரத மாதா சங்கத்திலே யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்றாக தேடி கண்டுபிடித்து எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், இவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கடித போக்குவரத்தை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒருவரை சாட்சியமாக வைத்து இந்த மொத்த கூட்டத்தையும் அவர்கள் பிடிக்கிறார்கள். அப்படி பிடிபட்ட பின்னால் அதில் 3 பேர் அப்புறவர்களாக மாறுகிறார்கள். வழக்கு நடக்கிறது. வழக்கிலே 14 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த 14 பேருக்கும் என்ன தண்டனை வழங்கினார்கள் தெரியுமா? ரொம்ப வருத்தம். தேச துரோக குற்றத்திற்காக இந்த 14 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த 14 பேரும் தண்டனையை அடைகிறார்கள். வாஞ்சிநாதன் நினைத்ததைப் போல அவனுடைய உடல் அவனுடைய வீட்டுக்கு எடுத்து வரப்படாமல் அப்படியே அதை தகனம் செய்து விடுகிறார்கள். இப்படி ஒரு வீர வரலாறு. வாஞ்சியினுடைய வயது 1914ஆம் ஆண்டிலே வாஞ்சியினுடைய வயது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் வெறும் 25 வயதுதான். அந்த வாஞ்சிநாதனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட வறுமையிலே இருந்தது என்பதற்கு ஒரு அடையாளம் ஒன்று சொல்வார்கள். வாஞ்சிநாதன் இறந்து பல்லாண்டுகளுக்கு பின்னால் சென்னை மயிலையிலே இருக்கக்கூடிய கச்சேரி தெருவிலே ஒரு வீடு, இப்பொழுதும் அந்த வீடு இருக்கிறது. 2 சிங்கம் வச்ச மாதிரி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு பெரியவர் வந்து இறங்குகிறார். அவரை அழைத்து செல்வதற்கு ஒரு கோச்சு வண்டி வருகிறது. அந்த கோச்சு வண்டியிலே ஏறுகிறார். அந்த கோச்சு வண்டியிலே ஏறக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய நைஷ்டிக பிரம்மச்சாரி. அந்த கோச்சு வண்டியிலே ஏறக்கூடிய அவர் நேராக ஒரு புடவை கடைக்கு போகிறார். 2 புடவைகளை வாங்கி கொள்ளுகிறார். அந்த கோச்சு வண்டி வழக்கமாக அவரை அழைத்து செல்லக்கூடிய கோச்சு வண்டியை ஓட்டுகிறவனுக்கு ஆச்சரியம். என்னடா நம்முடைய ஐயா ஒரு தடவை கூட இந்த மாதிரி புடவை கடைக்கெல்லாம் போனதில்லையே, அவர் சிறு குழந்தைகளான 8 வயது பெண்களாக இருந்தாலே எட்டி நின்று பேசக்கூடியவராயிற்று, ஒரு புடவை கடைக்கு போய் புடவை வாங்குகிறாரே என்று அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அவர் நேராக இந்த கச்சேரி தெருவுக்கு போகிறார். அப்படி அந்த சிங்கம் பொம்மை பதித்து இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதிலே முதிர்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்மையாரை பார்த்து அவருடைய கால்களிலே நெடுஞ்சான்கடையாக விழுகிறார் அந்த பெரியவர். விழுந்து விட்டு தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த 2 புடவைகளை அந்த அம்மையாரிடம் கொடுக்கிறார். அந்த அம்மையார் உடுத்தி இருக்கக்கூடிய புடவைகள் முழுக்க கிழிசலாக இருக்கிறது. அந்த அம்மையார் கண் கலங்க அந்த 2 புடவைகளையும் பெற்றுக்கொள்கிறார். புடவைகளை பெற்றுக்கொண்டவர் வாஞ்சிநாதனுடைய மனைவி திருமதி பொன்னம்மாள் அவர்கள். யார் அவர்கள் காலிலே விழுந்தார்கள் தெரியுமா? தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் தன்னுடைய 2 கண்களாக நேசித்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய இந்திய தேசிய படையிலே தன்னை முழுவதுமாக ஐக்கியப்படுத்தி கொண்ட நம்முடைய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய வீரத்தை இந்த மண்ணிலே விளைவித்த பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள்தான் அந்த பொன்னம்மாள் அவர்களுடைய காலிலே விழுந்து அந்த 2 புடவைகளை கொடுத்தவர். இந்த வாஞ்சிநாதனுடைய குடும்பத்தினுடைய வறுமையை பார்த்து 1983ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய வணக்கத்துக்குரிய புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல்ல எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய சகோதரரான கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்களுக்கு தியாகிகள் உதவி ஊதியத்தையும் வாழ்நாள் உள்ள வரைக்கும் இலவச மருத்துவ வசதியையும் அந்த குடும்பத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் என்பது நாம் ஆறுதல் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வாஞ்சிநாதன் என்ற ஒரு அற்புதமான இளைஞனுடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய ஜெயா தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் இதை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியாக தீபங்கள். நான் பேசப்போகின்ற தியாக செம்மல் திருப்பூர் குமரன். நண்பர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் திருப்பூர் குமரன் திருப்பூரில்தான் பிறந்திருக்கிறார் என்று. இல்லை, ஈரோடு வட்டம் ஒரு சாதாரண சென்னிமலை என்கிற கிராமத்தில் பிறந்தவர்தான் குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரன். ஒரு நெசவாளர் குடும்பத்தில் வறுமையான சூழலில் பிறந்தவர்தான் திருப்பூர் குமரன். படிக்க வழி இல்லை, வறுமை வாட்டுகிறது. பள்ளி படிப்பை 5ஆம் வகுப்போடு முடித்துவிட்டு குடும்பத்தின் பாரம் சுமப்பதற்காக வேலைக்கு செல்கிறார் ஒரு நெசவாளியாக. ஆனாலும் அவர் மனதில் படிப்பின் தாகம் தீரவில்லை. காந்தியை படிக்கிறார், தமிழ் சங்க இலக்கிய நூல்களை படிக்கிறார், திருக்குறளை படிக்கிறார். அதன் வாயிலாக இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற தணல் அவர் மனதில்
உதித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் வறுமை துரத்துகிறது அவரை. நண்பர்களே, அந்த குடும்பச் சூழல் தாங்கள் பிறந்த மண்ணை விட்டு திருப்பூரை நோக்கி அந்த குடும்பம் நகருகிறது. ஒரு சோகமான வரலாறு. அந்த குடும்பம் ஏன் தான் பிறந்த மண்ணை விட்டு நகர்ந்தது என்றால், அவர்கள் குல வழக்கப்படி திருமணத்தின் போது ஒரு குடும்பம் ₹1 மொய் வைக்க வேண்டும். அந்த மாதத்தில் 63 திருமணங்கள் அந்த கிராமத்தில் நடப்பதாக இருக்கிறது. ₹63 இல்லாத காரணத்தினால் திருப்பூர் குமரனினுடைய குடும்பம் சென்னிமலையிலிருந்து திருப்பூரை நோக்கி நகர்கிறது. ஆனால் அப்போது திருப்பூருக்கு தெரியாது ஒரு வரலாற்று மனிதன் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறான் என்பது. அந்த மனிதன் திருப்பூரில் வேலைக்காக தேடி அலைகின்றான். தன் குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக ஒரு பஞ்சாலையில் வேலை கிடைக்கிறது. ஓரளவிற்கு குடும்பம் வறுமையின் பிடியிலிருந்து தப்பித்து தத்தளித்து கரையேறி கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஆனாலும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று திருப்பூர் குமரன் நினைத்து கொண்டே இருக்கின்றார். உப்பு சத்தியாகிரக போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. தான் நேசித்த காந்தியார் அறிவிக்கக்கூடிய உப்பு சத்தியாகிரகத்தில் தாமும் பங்கு பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு திருப்பூர் குமரன் குடும்பத்தினரிடம் சொல்கிறார், நான் கலந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போலவே குடும்பம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக நீ கலந்து கொள்ளக்கூடாது, நீ போகக்கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள். உப்பு சத்தியாகிரக போராட்டம் அவர் கண்முன்னே நிழலாடுகிறது. அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அன்றைய நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஓரளவேதும் தன்னுடைய மனதிலாவது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடுமையான பணிகளுக்கு மத்தியிலும் பட்டினி இருக்கிறார். இப்படியாக அவரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, அந்த சோகமயமான இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான காலகட்டம் நெருங்குகிறது. வெலிங்டன் பிரபு பதவியேற்கிறார். அவர் ஒரு கடுமையான கொடூரமான காட்டுமிராண்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபு பதவியேற்கிறார். இந்தியாவிற்கு சுதந்திரமே வழங்கக்கூடாது என்கிற எண்ணத்தின் பார்ப்பட்டவர் அவர். எல்லா தலைவர்களையும் எல்லா தலைவர்களையும் கைது செய்கிறார்கள். காந்தியாரும் கைது செய்யப்படுகிறார். வெலிங்டன் பிரபு உத்தரவிடுகிறார், இந்த கைதை எதிர்த்து இந்தியாவில் எங்கு போராட்டம் நடந்தாலும் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குங்கள், கடுமையாக தாக்குங்கள். நான் உத்தரவிடுகிறேன், இந்திய போராட்டம் நசுக்கப்பட வேண்டும். என்னுடைய ஆட்சி காலத்தில் சுதந்திரத்திற்கான எந்த குரலும் இங்கு ஒலிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு விட்டார். குமரன் பார்க்கிறார், இனி பொறுத்தது போதும், குடும்பத்திற்காக வாழ்ந்தது போதும், தன் பெண்டு தன் பிள்ளை தன் குடும்பம் என்று வாழ்ந்தது போதும். இந்த மண்ணிற்காக இந்த தேசத்திற்காக போக வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறார். இனி குடும்பத்தினரிடம் நான் சொல்லப் போவதில்லை, என் பெற்றோர்களிடம் நான் சொல்லப் போவதில்லை. அவர்கள் பாசத்தின் காரணமாக என்னை தடுத்து விடுவார்கள். மாலை முழுவதும் யோசித்து பார்க்கிறார். நாளை போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டம், நான் செல்லப் போகிறேன். தாய் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். மனைவி ராமாயி படுத்திருக்கிறாள். யாரிடமும் சொல்லவில்லை. நண்பர்களே, தாயினுடைய பாதத்தை நடுநிசி பொழுதில் கட்டிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றான். காலை யாரிடமும் சொல்லவில்லை. சட்ட மறுப்பு போராட்டத்திற்காக பங்கு பெறுவதற்காக புறப்படுகிறார். அந்த சட்ட மறுப்பு போராட்டம் திருப்பூரில் நடக்கிறது. 9 பேர் தொண்டர் படை அமைத்திருக்கிறார்கள். 9வது நபர்தான் இந்த திருப்பூர் குமரன். அதற்கு தலைமை தாங்குபவர் சுந்தரம் என்கிற ஒரு பெரியவர். 9 பேரை பார்க்கிறார்கள். 8 பேர் திடகாத்திரமாக இருக்கிறார்கள். 9வது நபரை பார்க்கிற போது திருப்பூர் குமரன் வறுமையின் பிடியில் வளர்ந்ததால், குடும்பத்திற்காக அல்லும் பகலும் பாடுபட்டதால், ஒரு தேய்ந்த ஒரு உடல் நோய்வாய்ப்பட்ட மனிதனைப் போல் வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு நோஞ்சானாக நின்று கொண்டிருக்கிறார். சுந்தரத்திற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ போய்விடு, கடுமையான போராட்டமாக இருக்க போகிறது, தடியடிகள் பிரயோகிக்கப்படலாம், உன்னுடைய உடம்பு தாங்காது, ஒரு மெலிதான மனிதனாக இருக்கிறாய், வறுமையின் பிடியில் வாழ்ந்ததால் எலும்புகள் துருத்தி கொண்டிருக்கின்றன, நீ போய்விடு, உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. குமரன் அழுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் உயிர் போவதற்காக, கடுமையான குண்டாந்தடியடிகளை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழுது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்.
அவரை பார்த்த பிறகு அவர் ஓகே, சரி, என்னோடு நீ வா. 9 பேர் சட்ட மறுப்பு இயக்கம் திருப்பூரில் நடக்கிறது. பதாகையை, இந்திய திருநாட்டினுடைய அந்த மூவர்ண கொடியை ஏந்தி கொண்டு அவர்கள் நடக்கிறார்கள். வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்று முழங்கிக் கொண்டு அந்த 9 பேர் தொண்டற்படை திருப்பூர் நகரத்தில் அணிவகுத்து நடக்கின்றது. குமரன் உற்சாக மிகுதியால் 9வது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மனிதன் முன்னேறி முன்னேறி மகாத்மா காந்திக்கு ஜே, வந்தே மாதரம் என்று முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். சுந்தரம் அவரை தடுக்கிறார். நீ போகாதே, முன்னாடி போகாதே என்கிற போதும் அவர் முன்னுக்கு சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளம் கிளர்ந்தெழுந்து பார்க்கிறது. எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் நகரத்தினுடைய கச்சேரி சாலைக்குள் அந்த 9 பேர் கொண்ட அந்த அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த படை செல்கிறது. காவல்துறை தயாராக இருக்கிறது. இன்றைக்கு அதன் பெயர் குமரன் சாலை, அன்றைக்கு அது கச்சேரி சாலை. அவர்கள் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். 32 பேர் கொண்ட காவல்துறையினர் காத்து கிடக்கிறார்கள். நேரடியாக சென்று கொடிகளை பிடுங்குகிறார்கள். நீங்கள் இந்த கொடியை, இந்த தேசத்தினுடைய திருநாட்டினுடைய கொடியை நீங்கள் ஏந்தி கொண்டு ஊர்வலமாக செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கொடியை பிடுங்குகிற போது குமரன் தர மறுக்கிறார். வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்று அவர் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிற போது தடியடி பிரயோகிக்க உத்தரவிடப்படுகிறது. குண்டாந்தடிகள் 2-3 அடிகள் குமரனினுடைய மண்டையில் நேரடியாக விழுகிறது. கபாலம் உடைந்து ரத்தம் பீரிட அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதன், நோஞ்சானாக இருக்கக்கூடிய மனிதன் அப்படியே கீழே விழுந்து சரிகிறான். கீழே சரிகின்ற போதும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்கிற அந்த குரல் அப்படியே சலனமற்று கீழே மயக்கமுற்று கீழே விழுகின்றான். ஆனாலும் நண்பர்களே, கொடிகாத்த குமரன் என்று நீங்கள் படிக்கிறீர்களே, அது சாதாரண வார்த்தை அல்ல. ஏன் தெரியுமா? கொடிகாத்த குமரன் அவன் கீழே விழுந்தாலும் வலது கையில் ஏந்தியிருந்த அந்த திருநாட்டினுடைய திருக்கொடிகள், இந்த பாரத திருநாட்டின் மணிக்கொடி, அதை அவன் கீழே விடவில்லை. ஏந்தியபடி கீழே சாய்கின்றான். கடுமையான தடியடி பிரயோகம். சுந்தரம் தலைமையேற்று நடத்த வந்தவர் 32 இடங்களில் எலும்புகள் முறிகிறது. ராமன் நாயர் என்கிற மலையாளி மிக கொடூரமாக தாக்கப்படுகிறார். அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காவல்துறை, அந்த மனிதாபிமானமிக்க அந்த காவல்துறை அவர் சொல்கிறார், அவரை விட்டுவிடுங்கள், போதும், அடித்தது போதும் என்ற போதும் அப்படி அடித்து நொறுக்கப்பட்டவர்கள் கைவிலங்கோடு அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு போன போது மருத்துவர் பார்க்கிறார், திருப்பூர் குமரனை பார்க்கிறார். எந்த பேச்சும் இல்லை. கொடியை தாங்கிய கொடி கீழே விழுந்து விட்டது. ஆனால் கரங்கள் மட்டும் கொடியை தாங்கியபடி அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறார். மருத்துவர் சொல்கிறார், குமரன் பிழைப்பது கடினம், அவருக்கு மூச்சு இல்லை, நினைவுகள் தப்பிவிட்டது. அடித்த அடியில் உடலில் இருந்த எல்லா இரத்தங்களும் மண்டை ஓடுகளில் இருந்து பீரிட்டு வெளியேறிவிட்டது. இரத்தம் வெளியேறி போய்விட்டது. அடித்த அடியில் ஏதேனும் ஒரு இரும்பு பாகம் அவன் மண்டைக்குள் கீழே செருகி இருக்கிறது. பிழைப்பது கடினம். எல்லோரும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். சுந்தரம் கண் விழித்து பார்க்கிறார். குமரனை தேடுகிறார். என் கண்முன்னே கபாலம் உடைந்த அந்த குமரன் எங்கு இருக்கிறான்? தேடி பார்க்கிறார். குமரன் இல்லை. மருத்துவர்கள் குமரன் இன்னொரு அறையில் பத்திரமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, குமரன் மூச்சையாகி போய்விட்டான். குமரன் இறந்து போய்விட்டான். வெள்ளைய ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அவர் இறந்ததை வெளியில் சொன்னால் மக்களுக்கு தெரிவித்துவிடக் கூடாது என்பதற்காக, இப்படிப்பட்ட சாதாரண மனிதனின், ஒரு சாமானியனின் குரல் வரலாற்றில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நடுநிசி பொழுதில் யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் சொல்லாமல் அவனை கொண்டு சென்று ஒரு 2 பேரை மட்டும் துணைக்கு வைத்துக் கொண்டு அடக்கம் செலுத்தி விடுகிறார்கள். ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய தியாகத்தின் மூலமாக, எங்கோ பிறந்த மனிதன் ஏதோ ஒரு கிராமத்தில் இந்த தேசத்திற்காக மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான். நான் நினைத்து பார்ப்பது, இந்த சுதந்திர தினத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவன் மனைவி பின் நாட்களில் தினமணி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்தாள், ராமாயி. அப்போது அவள் சொன்னாள், என் கணவர் இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் இந்த தேசம் குறித்தே சிந்திப்பார். நான் ஒரு சாமானியன், எனக்கென்று எதுவும் நான் சேர்த்து வைத்ததில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் நீ என்னை நம்பி வந்தவள், உனக்கென்று நான் ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை, உனக்கென்று நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார். ஆனால்
நான் நினைக்கிறேன் அவர் சேர்த்து வைத்திருக்கிற, அவர் செய்துவிட்டு போன தியாகம்தான் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் எனக்காக சேர்த்த மிகப்பெரிய சொத்து என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஓலை குடிசைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வந்தார். கர்ம வீரர் காமராஜர் அந்த அம்மையாரை தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் அவரை பார்த்தார். அதை காட்டிலும் நான் சொல்வது, திருச்சியில் கட்சி மாநாடு நடக்கின்றது, லட்சக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கின்ற போது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மையாரை கட்சி மாநாட்டிற்கு அழைத்து லட்சக்கணக்கான தொண்டர்களின் கரவொலிகளுக்கு மத்தியில் அந்த அம்மையாரை பாராட்டி திருப்பூர் குமரனினுடைய தியாகத்தை போற்றி பாராட்டிய ஒரு பொன்னான தேசத்தில், அப்படிப்பட்ட சுதந்திர தினமான இந்த நன்னாளில் நான் சொல்லிக் கொள்வது, சுதந்திரம் என்பது சும்மாய் கிடைப்பதற்கு சுக்கா மிளகா என்று பாடினானே, இல்லை நண்பர்களே. சுதந்திரத்திற்காக தன்னலம் பாராது எத்தனையோ குமரன்கள், எத்தனையோ குமரன்களினுடைய மனைவிமார்கள் தியாகம் சிந்திய இரத்த வேள்வியில் விளைந்த ஒரு அழகான பூதான் இந்த சுதந்திர பூ. சுதந்திரத்தை பாதுகாப்போம், சுதந்திரத்தை போற்றி பேணி வளர்ப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.